தோசை சொல்லி சைண்டுன்னு போனால் ஜெயஸ்ரீ வந்து கலர் தோசை ஊற்றலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தோசை சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிச்சு. எதனா தோசையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டேன். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தானே வா நான் கலராக சுட்டு தரேன் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதனால தான் ஜெயஸ்ரீக்கு வந்து நான் கலர் தோசை சுட்டு தரேன்னு முடிவு பண்ணிக்கிறேன். வாங்க சுடலாம். முடத்தங்கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முடத்தங்கீரை பாலாக்கீரையில் தோசை சுட்டு சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து முடக்கத்தங்கீரை தோசை தான் சுட போகிறேன். அடுத்து வந்து கேரட்டு பீட்ரூட்டு நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். இது கூட ரெண்டு மிளகா சீரகம் கொஞ்சம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சி எடுத்து வச்சு அவ்வளோ ஃபைனல் மட்டும் வந்து உட்காந்து ஊற்ற. சரி சரி. மொத்தம் எத்தனை தோசை சுட போகிறீங்க? உனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று, 2 பேருக்கு ஒன்று. ஒன்று ஒரு 5 வெரைட்டியாச்சும் செஞ்சு தரேன். அதில் ஒரு தோசை சுட்டா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சரி சரி. அது வந்து 2 மிளகா சேர்த்துக்கிறேன். சரிம்மா. அரைச்சின்னு வந்துடலாம். சரி. ஒரு இடம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி அரைச்சிட்டேம்மா. முடத்தங்கீரை அரைச்சின்னு வந்துட்டேன், பீட்ரூட் அரைச்சிட்டேன், கேரட் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம சுடுற வேலை தான். ஏன்னா நம்ம போய் ஒன்று அரைச்சி சுட முடியாது இல்லையா? கையோட எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டேன். சுட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க மட்டுமே. சரி. தோசைக்கு மொத்தம் 2 விதமான சட்னி. என்னென்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்போ வந்து பொட்டுக்கடலை சட்னி தானேம்மா? ரெண்டும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி செய்யுங்க. கேரட் ஊற்றிடுமா ஃபர்ஸ்ட். எத்தனை கேரட் தோசையா? இது சட்னி பேஸ்ட் மாதிரியே இருக்குது. ஆமாம், இது கூட ஒரு கரண்டி மாவு போட்டு கலக்கணும் இல்லையா? அதில் தான் தனியாக இருக்கும். சரி சரி வள்ளிக்கிறேன். சரி இந்தாங்க. இப்போ என்ன மாவு இவ்வளோ தூரம் இருக்குது? அது வந்து இட்லிக்குன்னு அரைச்சம் கட்டியா தண்ணி விடல. நாம் தான் தோசை விட பார்த்து தண்ணி விட்டு சுட்டு வேண்டியதான். சரி சரி. தண்ணி ஆகிட்டா? தண்ணி ஆகிடுது. அவ்வளோதான். என்ன ஆரஞ்சு கலர் வரும்னு பார்த்தா இது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வருது. ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். சரி பாப்பா. பாப்பா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சரிம்மா. போட்டு நல்லா மாவட்டமாக கிண்டணுமா? அப்படியே கலந்துட்டு கலந்து வேண்டியதான். ஏதோ ஆரஞ்சு கலர் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் லேசாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. சரி நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறோமா? சரிம்மா. அம்மா பேன் ஸ்டைலாக வச்சுக்கிறீங்க? பிடிக்கிறது ஸ்டைலாக வச்சுக்கிறேன். ஓ ஸ்டைலாக வச்சுக்கிறீங்களா? சைடாக வச்சுக்கிறேன். சைடாக வச்சுக்கிறீங்க. சரி. லைட்டாக சைடில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்களா? ஆமாம். போதும் போதும். இவ்வளோ எண்ணெயை சேர்க்குறது திட்டமாக தான் சேர்த்துக்கலாம். சரி சரி. நல்லா தோசை வந்து வேவுது. என்ன தோசை டேமேஜ் ஆகிடுங்க போல? தெரியலம்மா. சரி காட்டுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம் நல்லா சூடாட்டும். அவங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணுமே. பாரா. சரி சரி. நான் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிக்கிறேன். அதனால நானே செஞ்சு முடிக்கிறேன். சரி சரி. நானே செஞ்சு தரேன். சரி. ஹெல்ப் எனக்கு வேணுன்றப்போ நான் கேட்கணும் செஞ்சேன். பாரா வாங்க செஞ்சிடும் நானே. வாங்க. சொன்ன மாதிரி தோசை ஊற்ற பார்த்து கூட ஆரஞ்சு கலர் தெரியல. ஊற்றிட்டு பிறகு ஆரஞ்சு கலர் தெரியுதுல்ல? பாரு பரவாயில்லையே. ஆரஞ்சு கலர் தோசை வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. அப்பா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஆமாம். சாப்பிட ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கரும்பட்டை போயிட்டு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைலாசின்னு அழகாக வந்து ரெடி ஆகிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தோசை வந்து ஏதோ அழகாக வந்து சுட்டு எடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2வது தோசையா? பீட்ரூட் தோசை ஊற்றும் போதே நல்லா பவராக தேர்த்து. ரெட் கலரில் இருக்குது. ஆனால் ஊற்றி அதுக்கிட்ட பார்த்து ரோஸ் கலரில் மாறிடும். ஏன்னா ஒயிட் ரெட்டும் சேர்ந்தா பிங்க் கலர் மாறும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறோமா? சரிம்மா. பீட்ரூட் அந்த ஜூஸும் சேர்க்குறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கறதுனால வந்து
உப்பு நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து மாவில் போட்டு கரைச்சி வச்சுருப்போம். எப்பவுமே லைட்டாக தான் போட்டு சேர்ப்போம், மாவு அதிகமாக சேர்க்க மாட்டேன். நம்ம சட்னிக்கு அதிகமாக போடுன்ட்டு மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து அதில் சேர்க்கறதுனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்க நல்லா கிளறிக்கலாம். தோசை சொல்லி சைண்டுன்னு இது நல்லா வருது பாப்பா. ஒன்று என்ன மாதிரி சேட்டை பண்ணும். சொன்ன பற்றி கரெக்டான வார்த்தை. சரி, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேம்மா. இது வந்து தோசை ரெடி ஆகிறதுக்குள்ள ரெடி ஆகினே இருக்கட்டும். அதனால நம்ம ரெண்டாவது வேலை பார்க்கலாம். தோசைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மூணாவது தோசை. தோசையா? ஆமாம், ரெண்டாவது தோசை தான் இது. இப்போ வந்து முடக்கத்தான் கீரை நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாவுக்கு திட்டமான மாவு எடுத்து நான் வச்சுக்கிறேன். பா பேஸ்ட் மாதிரி இருக்குது, கட்டி நல்லா இருக்குது. நல்லா கரைச்சிக்கிறேம்மா. சரிம்மா, சூப்பராக இருக்குது தோசை பார்க்கவே. நானும் ரொம்ப நாளாக கலர் தோசை சொன்ன ஆசை தான் இருந்தது. சரி, இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறீங்க. நானும் எல்லாம் சாப்பிட்ற போகிறதாம்மா. நீங்கள் நான் தானே கேட்டேன் டிஃப்ரெண்ட்டாக சுட்டுதாம்மான்னு கேட்டால் அது ஆடு சிக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்க. சேர்த்துக்கிறோம்மா. சரி, சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்து பீட்ரூட் தோசை ரெடி. பீட்ரூட் தோசை கிடையாது, இது வந்து ரோஸ் கலர் தோசை ரெடி. நான் வந்து அது கூட சேர்த்த பொருள் தான் சொல்கிறேங்க, நான் கலரை சேர்க்கல. கலர்னு பார்த்தா ரோஸ் தோசை ரெடி. சரி, வச்சு முறை சரியில்லை இருக்கு. ஃபைனலாக வந்து பச்சை கலர் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து முடக்கத்தங்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. சரி, சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு தோசையும் டேமேஜ் பண்ணால் எடுக்கவே இல்லை டடை. அது வந்து சின்னதாக கரெக்டாக ஊற்றிருந்தா டேமேஜெல்லாம் எடுக்கலாமா? நான் ஃபேன் நிறைய ஊற்றிடுங்க. சரி சரி, நம்ம கலர் தோசை. ஓ, வெள்ளை தோசை. ஆமாம். ம், சரி. வெள்ளை தோசைன்னா மட்டும்தான்ப்பா பேனில் அழகாக வருது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம்மா. சரிம்மா. மஞ்சள் கலர் தோசை ஊற்றிக்கிறோம்மா. பத்தியா, அப்பா மொத்தமாக சுடு, ரொம்ப பேப்பர் ஆக்காதுன்றாரு. அவருக்கு எப்பவுமே மொத்தமாக கொஞ்சம் லைட்டாக சுட்டு கொடுத்து தான் பிடிக்கும். பேப்பர் எடுத்து சுட்டு கூட என்ன ஒன்று சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல எனக்கு கேட்பாங்க சொல்கிறாரு. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம்மா. ஏதோ விதவிதமாக சுட்டு தரீங்க. நீ கேட்டதுனால தான் சுட்டு கொடுறேன். ஜெயஸ்டி பொண்ணு கேட்டனால தான் அன்பாக சுட்டு தரேன். கலர் தான் சுட்டு தரேன். என்ன கலர் சுட்டு தரேன் சொல்லான்ட்டு ஒரு டிஃப்ரெண்டாக கலர் சுட்டு தரேன். மொத்தம் 5 கலர். ஆமாம், 5 டிஃப்ரெண்டான தோசை. ஆமாம். அப்போ என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? எப்பவுமே பாசம் தான். சரி சரி. ஜெயஸ்டி, எனக்கு இன்னும் இப்போ சுட்டு தோசையில் இந்த தோசை நல்லா டிஃப்ரெண்டாக திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ஏன்னா இது என்னோட கைவண்ணமும் சேர்ந்து இருக்குது. ஒன் உதவி தேவையில்ல நான் சொன்னேன். நான் ஏதோ ஒரு மஞ்சள் பொடி கலந்துட்டு என் கை வண்ணம் சேர்ந்து போச்சுருந்தேன். ஆமாம், ஃபைனலாக வந்து 5 டிஃப்ரெண்டான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மாவு வந்து அம்மா தோசை ஊற்றினுக்குறாங்க. சாப்பிடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி நாங்களும் சாப்பிட்றோம். சரி சரி சரி, வாங்க சட்னி வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடுமா. உங்களுக்காக 5 டிஃப்ரெண்டான தோசை வந்து அம்மா சுட்டுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறீங்க? இதுக்கு தொட்டுக்க வந்து பொட்டுக்கடலை சட்னி, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி. எல்லா தோசையும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது.
அப்புறம் வந்து கேரட் தோசை. கேரட் தோசையா? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் தோசை, ரெண்டாவது கேரட் தோசை. ஜெயஸ்ரீ அவரே சாப்பிட்டு பார்த்து டிஃப்ரெண்ட் சொல்லிட்டோம், நீ ஏன் குறுக்க சொல்லிங்கிற? சரி, அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா அது என்ன தோசை? இது பீட்ரூட் தோசை. ரெண்டாவது சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது. சாப்பிட்டதுன்னா சாப்பிட்டேன். கேரட் தோசை, பீட்ரூட் தோசை சாப்பிட்டேன், நல்லா சூப்பராக இருக்குது. கேரட் தோசையா? கேரட் தோசை. சரி சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. நல்லா இருக்குமா? இது என்ன தோசை? இதோட சூப்பராக இருக்குது கொஞ்சம். இது வந்து நம்ம வெள்ளை தோசை. இது நம்ம நாட்டு வெள்ளை தோசையா? நம்ம இப்போ சாப்பிட்ட தோசை. நல்லா இருக்குது. இது வந்து மஞ்சள் தோசை. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. கலரை பார்த்தா அழகா சொல்றாங்க. ஆமா, மஞ்சள் தோசை சேப் தோசைன்னு. மஞ்சள் டேஸ்ட் ஆனால் நல்லா எப்படி இது பண்ணுங்க பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குமா மஞ்சள் தோசை? ஏன்னா மஞ்சள் வாசனை எதுவும் வரல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாரா. சரி, தேங்காய் சட்னி எனக்கு தொடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக அரிசி போட்டுக்கல சட்னி தான் ஆகுது. இது வந்து மிளகாத்தண்டு கீரையா? ஆமாம், பச்சை கலரை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. மிளகாத்தண்டு கீரை கீரை. இது வந்து உடம்பு நல்லது, இது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சரி, அம்மாவோட கை வண்ணம் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். சரி, நீங்கள் சாப்பிடுங்க. அம்மா கிட்ட சொல்லலாம், நீங்கள் சொல்லிட்டு தோசை எல்லாமே நல்லா இருக்கு சொல்லிட்டு. அப்பா சாப்பிட்டு பார்த்தாங்களா? சாப்பிட்டு பார்த்துலாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. சரி, நீ சாப்பிடுமா, உனக்கு தான் சொல்கிறேன். சூப்பரான கலர் தோசை பாப்பாவுக்கும் சரணியாங்க அப்பாவுக்கும் சொல்லி கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்து 2 பேருமே சூப்பராக இருக்குதுமானாங்க. ஜெயஸ்ரீ வந்து கேமரா எடுக்கிற சாக்கில் வந்து அவரும் சாப்பிட்டாரு, புட்டு சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கு சொன்னாங்க. ஜெயஸ்ரீ, இதை உனக்கு பிடிச்ச நான் தோசை சுட்டு கொடுத்துருங்களா? சூப்பராக தான்மா இருக்குது. நீ உங்க கைப்பட்டால ஒரு தனி டேஸ்ட்டு தாம்மா. நான் மீந்த மாவும் சுட்டுன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால. ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டா போதுமா? நீ ஒன்று நான் ஒன்று, ஆளுக்கு ஒன்று. சரியா போச்சு. 3 பேருக்கு 1 3 தோசை. ஆமாம், சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.